பரிசுத்தநாமம் மகிமைப்படுவதாக. ஸோ மறுபடியுமாக இன்னொரு ஓவர் கம்மிங் டாபிக் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயல்படுவதற்கு சில காரியங்களை நம்ம தடுத்து கொண்டிருக்கலாம். ஸோ அந்த காரியங்களை ஆண்டவர் சத்தியமாக போதித்து கொண்டிருக்கிறார். சமீப காலங்கள்ல நாங்க இந்த மீட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு பாயிண்ட் அப்படியே ஒரு இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டைட்டில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம். ஸோ அது பார்க்குறப்ப இட் சீம்ஸ் டு பி லைக் ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆண்டவர் கொடுக்குற மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி மெடிடேட் பண்ணிட்டே அப்படியே போயிட்டே இருக்க போறது கிடையாது. நீங்களும் இதே மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்க போறது கிடையாது. ஸோ நம்ம பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, பாயிண்ட் பி டு பாயிண்ட் சி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த ப்ரோக்ராமோட மெயின் ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா, எனிதிங் எனிடைம் எனிவேர் ஃபார் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக எங்கேயானாலும் எதுவானாலும் எந்த வேலையானாலும் நான் செயல்பட ஆயத்தம் என்று சொல்லுகிற அப்படி ஒரு தலைமுறையை ஆவியானவர் எழுப்பணும்னு நினைக்கிறார். பட் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நம்ம லைஃப்ல நான் என்ன அண்ணனை பண்ண முடியும்? ஐம் ஸ்ட்ரகிளிங் இன் சோ மெனி வேஸ். பல்வேறு விதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சோக கதை மாதிரி இருக்குதே, நான் எப்படி ஆண்டவருக்காக செயல்பட முடியும்னு சொல்லி நீங்க ஒரு வேளை கேட்கலாம். ஆண்டவர் ஆனா பலவீனமான பாண்டங்களை தான் எடுத்து அவர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஸோ இந்த பேக்கேஜ் ஆஃப் மெசேஜஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கொடுத்தது ஒருவேளை சில நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் கோ த்ரூ த லிஸ்ட். யூடியூப்ல அந்த ஹோல் லிஸ்ட் இருக்குது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு டுவர்ட்ஸ் காட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இன்னொரு பாயிண்ட் டுவர்ட்ஸ் பீப்புள் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஸோ த வெரி சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவத்தினுடைய ஒரு சாதாரணமான எளிமையான ஒரு பரிபாஷனை அப்படின்னு சொல்லலாம், ஒரு விளக்க உரை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆண்டவரை நேசிக்க, அவரோடு நடக்க, அவருடைய சத்தத்தை கேட்க, அவர் சொல்படி நடக்க, அந்த ஒரு பாயிண்ட். அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஆண்டவர் சொல்றதை நான் செய்யணும், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம், ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட். சோ இந்த 2 ஆஸ்பெக்ட் ஓட ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இட்ஸ் நாட் அனதர் சும்மா அப்படியே ஒரு சனிக்கிழமை மெசேஜ் கேட்டு போறது கிடையாது. வெரி சூன் யூ வில் ஃபைண்ட் காட் வில் லீட் யூ இன்டு சம் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. வெகு சீக்கிரத்திலேயே ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியத்திற்கு நேராக அவர் நடத்துவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ ஒருவேளை ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு பர்டன் கொடுத்து கொண்டே இருப்பார், நீ செய்யணும் மகனே மகளே, நீ செய்யணும், இப்ப எல்லாம் ஓப்பன் ஆயிட்டு இருக்குது, so everything is getting normal அப்படின்றப்ப what is our focus? நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கணும், நம்ம ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு சண்டே கிளாஸா இருக்கலாம், நான் ஸ்டார்ட் பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கிளஸ்டர் குரூப் நான் ஆரம்பிக்கலாம், ஒரு 3 பேரை வச்சு நான் வீட்டுல ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல நான் ஒரு விசிட்டேஷன் என்னோட ஃப்ரெண்டை போய் நான் பார்க்க போகலாம், வயோதிபரை நான் பார்க்க போகலாம், வயசார்த்தவங்க தனியா இருக்கிறாங்க அவங்கள நான் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த டெசிஷன்ஸ நீங்க சீக்கிரமாக எடுக்க வேண்டிய அந்த காலத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். So once when you start doing things, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டீமை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குரூப்பை கொடுப்பார், உங்களோட லீடர்ஷிப் எபிலிட்டிஸ் ஆண்டவர் டெவலப் பண்ணுவார். நீங்க ஒரு தலைவராக ஒரு நாள்ல வெகு சீக்கிரத்துல நீங்க உருவாக போறீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ அந்த லைன் ஆஃப் திங்கிங்ல, இந்த கண் பார்வையில, கண் நோக்கத்துல நம்ம தியானிக்க இருக்கிற இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா ஆங்ஸைட்டி அப்படின்றது. அதாவது தமிழ்ல சரியான ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல. நான் ஒரின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஒரி அப்படின்றப்ப கவலை அப்படின்னு சொல்றோம். ஆங்ஸைட்டினா கவலையோட இன்னும் ஆழமான ஒரு காரியம். அதாவது பல கவலைகளோ இணைந்து உண்டாகிற ஒரு திகைப்பு அப்படின்னு சொல்லலாம். பல கவலைகள் இல்ல ஒரே கவலையை குறித்து ஆழமாக சிந்தித்து ரொம்ப டீப்பா யோசித்து அப்படியே திகைச்சு போய் படபடக்கிறது தான் ஆங்ஸைட்டி.
அதை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒருவேளை இன்னும் உங்களை சிம்பிளா நான் இன்னொரு டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆங்ஸைட்டின்றது ஒரு ஒரி தான். இந்த படபடப்பு இல்லைன்னா தீவிர கவலை, ஆழமான கவலை அப்படின்றத வந்து எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த கவலை எப்படி வருது அப்படின்னா, perceived negative thing which might happen in the future. என்னமோ எனக்கு தெரியாத ஒண்ணு நெகட்டிவா நடந்துருமோ, எனக்கு எதிர்மறையா நடந்துருமோ, எனக்கு அப்போசிட்டா நடந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபியூச்சரை நினைத்து இன்னைக்கு நான் ஒரி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ பயத்துக்கும் ஒரிக்கும் வித்தியாசம் உண்டு. ஃபியூச்சரை நினைச்சு பயப்படவும் என்னால செய்ய முடியும். ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் இல்ல, பயத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். நீங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்க பாருங்க. ஓவர் கம்மிங் ஃபியர் நம்ம தியானிச்சிருக்கிறோம். பட் இங்க ஆங்ஸைட்டி அண்ட் ஒரி அப்படின்னு சொல்றப்ப இந்த கவலை எப்படின்னா, கவலைன்றதோட அந்த திகைப்பு எப்படி வருதுன்னா, அந்த ஏதோ ஒண்ணு நடந்துருமோ இல்ல எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம், அந்த பர்சீவ்டு ஃபெயிலியர், ஏதோ ஒண்ணு நடந்துருமோ அப்படின்றத நினைச்சு 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 கவலைப்படுறதுதான் இந்த ஆங்ஸைட்டி. ஓகே, சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். எக்ஸாம் வந்து நீங்க உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அதனால அதுல இருந்து ஆரம்பிங்க. எக்ஸாம் ஆங்ஸைட்டி எப்படி இருக்கும் பாருங்க. ப்ரீ எக்ஸாம் ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் என்ன எப்படி என்னால படிக்க முடியும், என்னால கொஞ்ச நேரம் தான் இருக்குது, கொஞ்ச நாள் தான் இருக்குது, நம்ம சரியா பிளான் பண்ணல, விட்டாச்சு, முதல்லலாம் ஜாலியா விட்டாச்சு. இப்ப எக்ஸாம் பக்கத்துல வர 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 இந்த ஆங்ஸைட்டி லெவல் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கவலை அப்படியே கூடிக்கிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே ஏறாது மண்டையில, அப்படியே ஆஃப் ஆக. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி தெரியல. ஒருவேளை இது நம்மளோட குறவு தான், நம்ம சரியா பிளான் பண்ணாததுனால ஒரு விளைவு தான். பட் நெவர்தலெஸ் நம்ம இந்த மாதிரி கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. இன்னும் செய்ய வேண்டிய சின்ன காரியங்கள் கூட நம்மளால செய்ய முடியாது. ப்ரீ எக்ஸாம் ஆங்ஸைட்டி, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி உள்ள இந்த கவலை. இது எக்ஸாம் ஆங்ஸைட்டி. எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு படபடப்பு இருக்கும் பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறது, நான் பாஸ் ஆயிடுவானா, இல்ல இது எக்ஸ்ட்ரீம் கேஸா போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரெயின் ஆஃப் ஆயிரும். அந்த படத்துல பார்த்து நான் சிரிப்பு வந்துச்சு எனக்கு. அவுட் ஆஃப் ஆர்டர், பிரெயின் வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிரும். படிச்சதெல்லாம் மறந்து போகும். நல்லா படிச்சிருப்போம், பிகாஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி படிச்சதெல்லாம் மறந்து போகும். யூ வில் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம். இது ஊழியத்திலையும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நல்ல பிரசங்கம் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விதமான ஆங்ஸைட்டி, ஒரு ஆங்ஷியஸ்னஸ் வந்துடும். எப்படின்னா, நான் வந்து என்ன சொல்ல, அது எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு அந்த பயமும் அந்த ஆங்ஸைட்டியும் சேர்ந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே குறைச்சிரும். ஸோ எக்ஸாம் ஆங்ஸைட்டி, ரைட்? ரிசல்ட் ஆங்ஸைட்டி. சரி, எக்ஸாம் எழுதியாச்சு. எக்ஸாம்ல இந்த எக்ஸாம் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஓகே, ரிசல்ட் வர எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு ஜாலியா இருக்கும். பட் பேப்பர் கொடுக்க போறாங்க, ரிசல்ட் வரப்போகுது, மார்க் தெரிய போகுது அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கான ஒரு படபடப்பு வரும். ரிசல்ட் ஆங்ஸைட்டி. ஸோ இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஆங்ஸைட்டி. அப்படின்னா நிறைய வேலையை தலைமையில இழுத்து சில பேர் போடுவாங்க. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுவாங்க, அவங்க நோ சொல்றதுக்கே தெரியாது. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுவாங்க. இன்னொன்னு ஆர்வ கோளாறுல ஒரு என்னமாச்சும் ஒன்று என்ரோல் பண்ணிடுவாங்க, கோர்ஸ் என்ரோல் பண்ணிடுவாங்க. இதில் அதை படிச்சிரும் இதை படிச்சிரும் நினைச்சிருவாங்க. பட் மிட்வே த்ரூ த பாத், நடு என்ன சொல்ல, கிணறுன்னு சொல்லலாம், நடு பாதி தாண்டறப்ப உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா சந்தேகம் வந்துடும். ஐயோ, நான் முடிச்சிருவேனா, இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா, நிறைய காரியத்தை எடுத்து போட்டு. ஸோ இந்த இந்த ஆங்ஸைட்டியோட காரணங்கள்லாம் நீங்க அப்படியே புரிஞ்சுட்டே இருப்பீங்க. ஒழுங்கா சரியா பிளான் பண்ணாட்டி தேவையில்லாத கவலைகள் வரும். எக்ஸாம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மூமெண்ட்ல போய் நின்றோம்னா கஷ்டம்தான். மல்டி டாஸ்கிங், அதாவது ஒரு ஃபோக்கஸ் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்றது, எல்லா ஊழியத்தையும் பண்றது, எல்லாத்துக்கும் கையை உயர்த்திட்டு போறது. ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார், ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன அழைப்பு வைத்திருக்கிறார், தட்ஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சொல்றதை நான் செய்யணும். அப்படி நம்ம செய்யல அப்படின்னா டெட்லைன் வந்துடும். அப்புறம் வந்து படபடத்துட்டு இருப்போம்.
மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் மல்டி டாஸ்கிங் வந்து நம்ம பண்றதா இருந்தா, மல்டி டாஸ்கிங்னா நிறைய காரியங்களை நம்ம பண்றதா இருந்தா அதற்கான நம்மளுக்கு முடியுமா, நம்மளுக்கு டைம் இருக்குதா, நம்மளோட ஜெப நேரங்கள் குறையாம ஆண்டவர் இதை செய்ய சொல்றாரா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி டெசிஷன்ஸ் எடுத்து கமிட் பண்ண நம்ம பழகணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மாத்திரம் இல்ல, ஃபியூச்சர் ஆங்ஸைட்டி. நிறைய சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சாய்ஸஸ் இருக்கு. இந்த 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 கோர்ஸ் எடுக்கணுமா, அந்த கோர்ஸ் எடுக்கணுமா, எஸ்பெஷலி +2 சில்ட்ரனுக்கு ஆஃப்டர் த எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். எப்படி போறது, பிஜி படிக்கணுமா, இல்ல நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணுமா, இல்ல ஊழியமா, ஹையர் யூத்ல வந்து அதுல இருந்து ஒரு புது ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி ஆண்டவரே? அது குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக ஆண்டவர் நம்மளை நடத்துறது கிடையாது. ஆண்டவர் தெளிவா நடத்துவார். நம்ம தான் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு. சோ இந்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். இன்னும் நிறைய ஆங்ஸைட்டிஸ் இருக்கு. ஜாப் ஆங்ஸைட்டி, வேலை எப்படி இருக்குமோ தெரியலையே, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தெரியலையே. இன்டர்வியூ போனா அதுல ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். மேரேஜ் ஆங்ஸைட்டி இருக்குது. மேரேஜ் எப்படி நம்ம இது பண்ண போறோமோ, எப்படி அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தீவிர கவலை, கலக்கம். ஐ திங்க் ஆங்ஸைட்டி வந்து கலக்கம் சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். கலக்கம். ஏன்னா கவலைக்கு அடுத்த ஸ்டேஜ் கலக்கம். கவலை வந்து ஓகே, ஒரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது ஒரியே நீங்க வந்து வசனத்துல போய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து விசுவாசத்துல பலப்பட்டு நீங்க முன்னேறி போகலன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. கவலை, ஒரு சின்ன கவலை வந்தாலும் அதுக்குள்ள மூழ்கிட்டுனீங்கன்னா கலக்கம் வந்துடும். கலக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வரும். அதே நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அன்சால்வ்டு இஷ்யூ, சில காரியங்கள் சால்வ் ஆகாம இருக்கு. நம்ம ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு பிரிவினையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு சால்வ் ஆகாம கிடக்குது, அந்த மனசுக்குள்ள அப்படியே கிடக்கும் பாருங்க. அது ஒரு ஆங்ஸைட்டி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் திருமணம் ஆனவங்களுக்கு பிள்ளைங்க வந்துருச்சு, அவங்க எதிர்காலத்தை குறிச்சதான எப்போது ஒரு லிங்கரிங் கலக்கம், இருதயத்துக்குள்ள அப்படியே ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கிரீஃப் ஆங்ஸைட்டி, அதாவது யாராச்சும் நம்ம பிரியமானவர்களை இழந்துட்டோம் அப்படின்னா ஒரு கலக்கம் இருக்கும். எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. சிக்னஸ் ஆங்ஸைட்டி, யாருக்காச்சும் பிள்ளைங்களுக்கு சோகம் இல்லாம ஆயிடுச்சு, வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சோகம் இல்லாம இருக்கு, ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏஜ் 78. அவங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நைட் எல்லாம் எனக்கு ஒரு சில சமயம் ஒரு ஆங்ஷியஸா இருக்கும். ஏன்னா இடையில பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ வசஞ்சாலும் விழுந்துருவாங்களோ அந்த ஒரு படபடப்பு. இட்ஸ் குவைட் நேச்சுரல். எல்லாருக்கும் இது இருக்கும். பாயிண்ட், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போறோம்ன்றத நம்ம படிக்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து ரொம்ப தெளிவா அழகா போதித்து இருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்துல இருந்து நம்ம அந்த வசனமா நம்ம தியானிக்க போறோம். ஒரு 9 லெசன்ஸ் நம்ம தியானிக்க போறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி என்கரேஜிங். இயேசு கிறிஸ்து நம்மள மண்ணென்று நினைவு கூறுகிறார் இல்லையா? அவரோட பிள்ளைங்க தான். ஆனா நம்மளுக்கு இருக்கிற அந்த சிந்தனைகள்ல ஏற்படுகிற அந்த கலக்கத்தை ஆண்டவர் அறிகிறார். ஏஜிங் ஆங்ஸைட்டி, நீங்க பாத்தீங்கன்னா ஏஜிங் ஆங்ஸைட்டினா என்ன அப்படின்னா, வயசு ஆகுதுன்னு ஒரு கலக்கம். வயசு ஆகுது, முடி நரைக்குது, என்னோட பர்சனாலிட்டி டவுன் ஆகுது, என்னோட இமேஜ் அடி வாங்குது, அதுவே ஒரு ஆங்ஸைட்டியை கொண்டு வரலாம். ரிட்டையர்மெண்ட் ஆங்ஸைட்டி, என்ன பண்ண போறோம் தெரியலையே, 60 வயசுக்கு மேல என்ன பண்ண போறோம் தெரியலையே. ஸோ எனி ஸ்டேஜ் இன் லைஃப், நீங்க எக்ஸாம்ல இருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிச்சேன், பட் அதுக்கு முன்னாடி கூட நான் போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் கூட they would be feeling anxious. ஒரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, அம்மா அப்பாவை எப்படி நான் சாட்டிஸ்ஃபை பண்றது, அவங்க என்னை ரொம்ப படிக்க சொல்றாங்களே, நான் ஹோம்ஒர்க் எழுதல, என்ன பண்ணன்னு தெரியலையே. இட்ஸ் பாசிபிள். இன்னைக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை ஆயிடுச்சு. ஒரு காலத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு பிள்ளைங்கிட்ட இருந்து
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது, இப்ப நீங்க யூத்தா இருந்தீங்கன்னா உங்க 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 பேரண்ட் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்க கொலீக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கூட இருக்கவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே நம்மள வந்து ஒரு கலக்கத்துக்குள்ளாக கொண்டு போயிடும். எதிர்பார்ப்புகளே. மேனேஜிங் ஃபேமிலி, எப்படி நான் ஃபேமிலி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு இது இல்லையா. நான் ஒருத்தரை பார்த்தேன், ரொம்ப மெலிஞ்சிட்டார். என்ன பிரதர் மெலிஞ்சிட்டீங்க அப்படின்னா, பிரதர் சுகர் வந்துருச்சு பிரதர், டயபெட்டிஸ் வந்துருச்சு, மெலிஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா சுகர் வந்தா யார் மெலிறது கிடையாது. பட் அந்த டயபெட்டிஸ் வந்துருச்சுன்ற அந்த திங்கிங் உள்ள போய் அந்த கவலை கலக்கமா மாறி, ஐயோ எனக்கு வந்துருச்சு, ஐயோ எனக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சுன்னு அந்த வியாதினால அவர் வீக் ஆகல, அந்த வியாதி வந்துருச்சுன்ற அந்த எண்ணத்தினால வீக் ஆகிறார். The worry is very very dangerous. இதை முடிச்சதுக்கு அப்புறம் வரேன். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது அப்படியே நம்ம வந்து யோசிக்க ஓவர் திங்கிங் பண்ண நம்மளோட சமாதானத்தை இழந்து போகும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இழந்து போவோம். புத்தி கெட்டாத சமாதானம் சொல்லி ஆண்டவர் சொல்றார், அது இல்லாம போயிடும். சமாதானம் இல்லைன்னால என்ன ஆயிரும் தெரியுமா, உங்களுக்கு நல்லா தூக்கம் வராது. லேக் ஆஃப் ஸ்லீப்லெஸ்னஸ் இங்க போட்டுருக்கேன் பாருங்க, ஸ்லீப்லெஸ்னஸ், சரியா தூக்கம் வராது. சரியா தூக்கம் வரலன்னா காலையில 7 மணி எந்திரிக்க முடியாது, நீங்க ப்ரேயர் கூட பண்ண முடியாது, ஆபீஸ்க்கு நீங்க ஒர்க் நல்லா பண்ண முடியாது, கம்பெனி நீங்க ப்ரொடக்டிவிட்டி லோ ப்ரொடக்டிவிட்டி ஆகும். எப்படி அஃபெக்ட் பண்ணுது பாருங்க ஒரி. அதாவது நான் ஃபியரையும் ஒரியையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பயத்தையும் இந்த ஆங்ஸைட்டியும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பயம் கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்ப எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த ஸ்டேஜ்ல மட்டும் நான் வந்து பயப்படலாம், எனக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எல்லாம் இருக்கும். பட் இந்த ஒரி என்ன பண்ணிருது அப்படின்னா, நீங்க உள்ளக விட்டுட்டீங்க, இந்த கவலையும் கலக்கத்தையும் உள்ளக விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப் நம்ம லைஃபைவே அதை சாப் பண்ணிருது, குடிச்சிருது, அப்படியே உறிஞ்சு எடுத்துருது. ரத்த காட்டேரி மாதிரி அப்படியே சக் பண்ணி எடுத்துருது. ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. இரிட்டேஷன் பாருங்க அடுத்து நம்மளுக்கு வருது. இந்த ஒரி அடுத்து கொடுக்கறது, எதுக்கு எடுத்தாலும் சல்லுன்னு இருந்துட்டே இருப்போம். என்ன அப்படின்னா, உள்ளத்துல ஏதோ ஆங்ஷியஸா இருக்கிறோம்னு அர்த்தம். கோபம், தேவையில்லாம கோபம், யார பார்த்தாலும் பயங்கர சல்லுன்னு விழுகிறது. இதனால ரிலேஷன்ஷிப் உடையும். ஏன்னா ஒரு உறவை கட்டுறது 10-20 வருஷம் நம்ம கட்டுவோம், உடைக்கிறது ஒரே வார்த்தையில உடைஞ்சிரும். ஒரே வார்த்தை தான் உடைஞ்சிரும். நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கலாம், நம்ம இருதயம் எவ்வளவோ அவங்களுக்காக நல்லது யோசிச்சிருக்கோம். ஆனா நம்ம பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரினால வர்ற வார்த்தை அப்படியே உடைச்சிரும். ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படியே இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ஒர்க், அந்த ஒர்க், ஃபேமிலி, பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த அவங்க பண்ற தப்பாரு, இதெல்லாம் மண்டையில போட்டு கடைசியில நீங்க இந்த வார்த்தை சொல்லுவீங்க, ஓன்னு அழலாம் போல இருக்குது அப்படின்ட்டு. Have you ever faced that situation? God is concerned of you. ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் ஒரு சில காலங்கள்ல, சில நேரங்கள்ல இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓன்னு அழலாம் போல இருக்குது ஆண்டவரே. So much of target, so much of ministries. ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியல ஆண்டவரே, எது உடைய சுத்தம் எனக்கு இன்னும் தெளிவா நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் will, நீங்க அதை சரியா நீங்க ஆண்டுட்ட. see anytime you have to go to the Lord. ஆங்ஸைட்டிய நம்ம ஏன் இது வந்து அத்துமீறி போகுது அப்படின்னா, நீங்க டைம் கேப் விடுறதுனாலதான். ஆண்டவர்கிட்ட உடனே வரணும். அந்த சமாதானத்தை என்னைக்கு நீங்க இழக்கிறீங்களோ, இன்னைக்கு காலையில நான் சமாதானத்தை இழந்துட்டேன் அப்படின்னா, ஈவினிங்குள்ளாக ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே ஏன் இந்த சமாதானத்தை நான் இழக்கிறேன், என்ன தவறான சிந்தனை எனக்கு வந்திருக்குது, என்ன தேவையில்லாத ஒரி எனக்கு வந்திருக்கு, என்ன தேவையில்லாத கலக்கம் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை தேடுறப்ப அந்த ரேமா கர்த்தருடைய வார்த்தை வரும். அது உனக்கு வரும். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு, எக்ஸாம் அந்த ஒரி அண்ட் ஆங்ஸைட்டி இருந்து எப்படி தெரியுமா போச்சு. எக்ஸாமுக்கு எல்லாருமே பயம் இருக்கும் இல்லையா எழுதுறப்ப. அப்ப ஒரு டைம் வந்து நான், ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது ஆண்டவர் எக்ஸாமுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் 121 சங்கீதத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அது வாசித்தேன். I will be a shade at your right hand அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்னுடைய வலது புறத்தில் நான் நிழலா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம் எழுதுறப்ப
எனக்கு பக்கத்துல அந்த ஆண்டுடைய நிழல் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். அந்த வசனத்தை அப்படியே விசுவாசிச்சேன். அந்த சமாதானம் அப்படியே வந்துச்சு பாரு. எக்ஸாம் எழுதுறப்ப சமாதானம், எக்ஸாம் எழுதுறப்ப சமாதானம் வருமானே? வரும் சார். தட்ஸ் our God. அப்பதான் அந்த ஃப்ரீ ஃப்ளோ வருது, ஃபுல் மார்க் அப்பதான் வருது எனக்கு. பாருங்க, சரி, நீ ஒரு பிரான்டிக்கா எழுதுனீங்கன்னா தெரிஞ்சது கூட தப்பு விட்டுட்டு இருப்பீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒரு ஆங்ஸைட்டியோட எழுதுனீங்கன்னா நீங்க படிச்சது கூட தப்பு விட்டுட்டு இருப்பீங்க. தேவனுடைய சமாதானத்துல, தேவனுடைய நடத்துதல்ல, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, வாக்கு தத்துவத்தை நீங்க வேர்ட்ல போய் ஆண்டுட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்டு, ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே. ஃபைனல் யூத் ஆரம்பிச்ச கூட இந்த beginning I had lot of anxiety. எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், எப்படி இருக்கும், பயங்கர ஆங்ஸைட்டியா இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 2-3 months நினைக்கிறேன். ஆண்டவர் ஒன் டைம் தான் சொன்னார், அந்த சாவரன் கிரேஸ் காண்டர் கொண்டு போனார். எப்பா, நான் நடத்துவேன்ப்பா உன்னை, நீ ரொம்ப ஓரி பண்ணாத, யுத்தம் என்னுடையது. அதான் அன்று எனக்கு கொடுத்த ஒரு தனிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். I will do it. நான் செய்வேன். எங்க போய் இவங்களெல்லாம் தேடுவேன்னு சொல்லி நீ அலையாத. நீ சீக் பண்ண, போன் போட்டு நம்ம எல்லாம் முயற்சி எடுக்கலாம். பட் I will raise this 500. ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னார். ஓ, வாட் a great comfort. எப்படி மெசேஜ் கொடுக்கணும், என்ன மெசேஜ் கொடுக்கணும், நத்திங் டூயிங். I will give the message. நான் நடத்துவேன். அதனால எங்களுக்கு யாருக்குமே ஐயோ என்ன மெசேஜ் கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், இப்படி யாருக்குமே எந்த டென்ஷனுமே கிடையாது. Beloved, I tell you the truth. ஆண்டவர் நடத்தி கொண்டே இருப்பார். சோ அந்த வாக்கு தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க லைஃப்ல இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற ஆங்ஸைட்டி எதுவா இருக்கட்டும், இந்த பிரேயர், லாஸ்ட் பிரேயர் முடிஞ்ச உடனே நீங்க தனியா போய் பிரேயர் பண்ண நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். இன்னைக்கு நைட் தனியா போய் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் போட்டு அந்த தேடி வாசிங்க. ஆண்டவர் பேசுவார், பேசுகிற தேவன். பைபிள்ல இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க சார், கேளுங்க மேடம், கேளுங்க. இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் கொண்டு போய் விட்டுரும். நீங்க யாரோட போகாம அப்படியே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் போகும், ப்ரொடக்டிவிட்டி காலியாகும், தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும், சாப்பாடு சரியா சாப்பிட முடியாது, ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்றாங்க. அது இன்னைக்கு ஒரு பெரிய வியாதியாவே ஆயிடுச்சு. எஸ்பெஷலி இந்த லாக்டவுன்ல வந்து நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டி டிஸார்டர், பேனிக் அட்டாக். அது ஒரு வியாதி, சைக்காலஜிக்கல் ஒரு வியாதி. டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நிறைய பேர் சூசைட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்க யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம வந்து இது இவ்வளவு தூரத்துக்கு விடவே கூடாது நம்மளோட பிள்ளைங்க. ஆனா நம்ம ஊழியக்காரங்களுக்குலாம் இது இருக்குமா? நிறைய ஊழியக்காரங்கள் டிப்ரெஷன்ல இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். நிறைய ஊழியக்காரங்க ஆண்டு வளர்ந்தவங்களே வெளியே அருமையா பிரசங்கம் பண்ணுவாங்க, வெளியே சூப்பரா இருக்கும் எல்லாமே. ஆனா அவங்க லைஃப்ல அந்த ஒரி, சில காரியங்களை குறித்ததான கவலை கலக்கமாக மாறி, ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி, தூக்கம் இல்லாம போய் அப்படியே டிப்ரெஷனுக்குள்ள போகிறத நான் பார்த்திருக்கிறேன். இட்ஸ் ஆல் நேச்சுரல். பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆதியாகமம் 21 ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ரொம்ப கவலையான ஒரு சம்பவம். அதாவது ஆபிரகாம் வந்து ஆகார வந்து அனுப்பி விடுறான். 21:14 நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த அலைந்து திரிந்தாள்ன்ற வார்த்தை என்ன உதற நொறுக்கிருச்சு. She was wandering. ஒரு லேடி ஒரு சின்ன பையனை கையில வச்சுட்டு ஆபிரகாம் அனுப்பி விடுறா. தனியா இருக்கிறா, வனாந்திரம், ஒண்ணுமே இல்லை. என்ன ஒரு பரிதாபம், என்ன ஒரு அந்த ஆங்ஸைட்டி. ஏன் இதுல நான் கொண்டு வர்றேன் அப்படின்னா, ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் ரெண்டுமே இதுல இருக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 15வது வசனம், துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு தண்ணி காலி ஆயிடுச்சு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருந்த ஆங்ஸைட்டி ட்ரெமெண்டஸா இருக்கும், பயங்கரமா இருக்கும்.
பணம் இல்லையே, பணம் இல்லையே, நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன், நான் எப்படி இதை கட்டுவேன், கடன் இருக்குதே, எப்படி இந்த கடனை கட்டுவேன். தண்ணி காலி ஆயிடுச்சு. 16வது வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். இந்த ஆங்ஸைட்டியோட என்ன அப்படின்னா, இட் வில் ஆல்வேஸ் அஸ்யூம் தி வொர்ஸ்ட். இந்த கலக்கம் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஒஸ்டா நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும். இங்க ஆகார் என்ன பண்றா பாருங்க. 16வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் பிரெக்னண்டா இருக்கிறப்ப ஓடி போறப்ப தேவதூதன் வருகிறான். அது ஆண்டவர், அதெல்லாம் அவர்தான் அவ பேர் வைக்கிறா, எல்ரோயின் பேர் வைக்கிறா, என்னை காண்கிற தேவன் சொல்லி பேர் வைக்கிறா. எல்ரோயி தேவனை ஆகார் மறந்தவளாய் இங்க திருப்பி அழ ஆரம்பிச்சிடுறா. பிள்ளை சாக போறான் அப்படின்னு நினைச்சிட்டு, உண்மையில தண்ணி இல்ல, நல்லா சாக போறான் அப்படின்னு லாஜிக்கலா நினைக்கிறா, ஒஸ்ட நினைக்கிறா, தேவனை மறந்துடுறா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதாள். ஓ நலன்னு ஒன்று இருக்குல்ல இல்லையா, சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை, என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அழுதது அவ, ஆனா வசனம் சொல்லுது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வனாந்திரத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் இஸ் ஆஸ்கிங் வாட்ஸ் அப் அப்படின்ற. ஏன் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, எழு அப்படின்றார். இன்னும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற. அதாவது இந்த ஒரியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத அழுகுதான் நிறைய இருக்கும், கஷ்டம்தான். ஆனா ஆண்டவர் ஏற்கனவே நம்மளுக்கு தப்பி போறது ஒரு வழியை வச்சிருப்பார். திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவரே கிடையாது. ஆங்ஸைட்டியோட ப்ராப்ளமே அதுதான். எல்லாமே இடிஞ்சது போல, எல்லாமே முடிஞ்சது போல பிசாசு இந்த ஆங்ஸைட்டி எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுவான். அதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதுக்கு அப்ளைங் சிங்கிள் ஆஸ்பெக்ட் டு ஆல் ஏரியாஸ். ஒரு ஃபெயிலியர் எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுவான். ஒண்ணு இல்லைன்னா நீங்க ஃபெயில் ஆகிருப்பீங்க, ஆனா அவன் சொல்லுவான் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்மா. ஒண்ணு உங்களுக்கு சின்ன ஒரு காரியம் நடந்திருக்கும், ஒரு ஏமாற்றம் நீங்க சந்திச்சிருப்பீங்க, உடனே நீங்க சொல்லுவீங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருத்தன் உங்களை ஏமாத்திருப்பான், நீங்க சொல்லுவீங்க யாருமே இனிமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. இது ஆங்ஸைட்டியோட ஒரு எஃபெக்ட்ன்றத நம்ம மறந்து போகக்கூடாது. சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பைபிள்ல மத்தேயு 6வது அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு 9 லெசன்ஸை கொடுக்கிறார். இதுதான் மனப்பாட வசனம், சரியா? மத்தேயு 6வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு வசனமா ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம் இந்த பேசிக் லெசன் தேவை அப்படின்னு அப்படியே அவர் சொல்லி கொடுக்கிறார். 25வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் 9 குறிப்புகள் இந்த வசன பகுதிகளை நம்ம தியானிக்க போறோம். ஹவு டு ஓவர் கம் ஆங்ஸைட்டி, எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்? Lesson 1, as God's children we need a different perspective of life. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாழ்க்கையை குறித்ததான வித்தியாசமான கண்ணோட்டம் தேவை. என்ன வித்தியாசமான கண்ணோட்டம் தேவை? 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்கு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பேசிக் திங்ஸ் இது, நீ என்ன சாப்பிடுவோம் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் பத்தி நீ ஒரி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் நீ பத்தி ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்ற. உன் லைஃப் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துரு, ஆண்டவர் பிள்ளைங்களா நம்ம இருக்கிறோம். நீ ஆண்டோடைய பிள்ளையா இருந்தன்னா உடைய ஸ்தானம் வேற. நம்மளுக்கு எப்படி ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற கணக்கு தான் வரணும். எப்படி ஆண்டோடைய சித்தத்தை என் லைஃப்ல நான் ஃபுல்ஃபில் பண்றது, பேசிக்கா போயிடக்கூடாது.
ஆண்டவர் அறியாதவங்க இதை தேடி நாடுறாங்கன்னு சொல்றார். பின்வன் வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். ஆண்டவர் அறியாதவங்களை இதெல்லாம் தேடி நாடிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் நான் சம்பாதிக்கணும், ஃபேமிலி இது பண்ணணும், நான் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வீடை கொடுக்கணும். தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கவே கூடாது. உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கணும்? உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவா இருக்கணும்? எப்படி சம்பாதிப்பேன், எப்படி காப்பாத்துவேன் கிடையாது. ஆண்டவருடைய சுத்தத்தை எப்படி நிறைவேற்றி இந்த உலகத்துல நான் முடிப்பேன், அவருடைய சுத்தத்தை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும், எப்படி நான் அதிகமாக ஜெபிக்க முடியும், எப்படி நான் அதிகமாக வேதம் வாசிக்க முடியும். அடுத்த வாரம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நல்ல ஒரு டெலிவரன்ஸ் ஒரு மீட்டிங்காக நாங்க பிளான் பண்றோம். அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்களா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சத்தத்தை இன்னும் நான் கேட்டதே கிடையாதுன்னே, இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி நான் சேரணும்னே, ஆவியானுடைய வல்லமையான கிரியை என் வாழ்க்கையில பார்க்கணும்னு அப்படின்னு சொல்றவங்க நீங்களா இருக்கலாம். நீங்க யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீக் நீங்க பிரேயர்ஃபுல்லா நீங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன். To have an intimate fellowship with the Holy Spirit, ஆவியானவரோடு நெருங்கி நடக்கிற அந்த அனுபவம், that is where we need the change. நம்ம வாழ்க்கையில அந்த மெயின் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு சேஞ்ச் இருக்கணும். மை ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், எப்படி இன்டர்வியூல கிளியர் பண்ணணும். ஒருத்தவங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்துட்டே இருக்கிறாங்க. என்ன ஒரு பேஷன் பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வேண்டாம். சென்ட்ரல் என்ன சொல்றேன், அந்த மாதிரி அம்பிஷன்ஸ் இருக்கிறது தப்பு கிடையாது. பட் இஃப் தட் பிகம்ஸ் அ பேஷன், உங்களுக்கு காலி ஆயிரும். மெயினான ஆண்டவரனை அப்படி வச்சா இட்ஸ் ஓகே, ஃபைன். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே வேறையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கமிட் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் நான் இதை பாஸ் டெம்பரவரியா சில்லறத்தனமா யோசிக்க கூடாது. இந்த இது எப்படியாச்சும் இது பண்ணிடணும், இந்த எக்ஸாம் எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும், அதெல்லாம் ரைட்டு தான். பட் யூ ஹாவ் த மெயின் பெர்ஸ்பெக்டிவ் இன் லைஃப். என்ன அப்படின்னா, அவனுடைய சுத்தத்தை நான் செய்து முடிக்கணும். பாருங்க, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன அப்படின்னு சொல்லி மார்க் 8வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது எல்லாத்தையும் நீங்க வின் பண்ணிட்டு கடைசியில நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபை விட்டாச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன் 26வது வசனம் நீங்க பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஏன் இந்த 2வது லெசன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, we are very special. As God's children, we did not worry about the basic needs of life. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உனக்கும் எனக்கும் அடிப்படை தேவைகளை குறித்ததான கவலையே தேவையில்லை. நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு எப்படி சம்பளம் இருக்கும், இந்த அடிப்படையை குறிச்சு நீ தயவு செய்து கவலைப்படாதன்னு ஆண்டவர் சொல்றார். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வேணும், ஓகே. அதே நேரத்துல அடிப்படை தேவைகளை குறிச்சு கவலையே படாத அப்படின்ற. அது ஆண்டவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். பிழைப்பு பிழைப்பு அதான் அந்த பிழைப்பு காரியம். பேசிக் நீட்ஸ், பேசிக் நீட்ஸ்க்காக நீங்க அலைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது லைஃப் அதே ஓடிடும். ஆண்டவர் பேசிக் நீட்ஸை சொல்ற, நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், நீ வா, நீ என் வேலையை நீ செய், நான் பேசிக் நீட்ஸ் எல்லாம் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க, 27வது வசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களை எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். worrying is a wasting of time. ஒண்ணு மட்டும் மனசுல போடணும், ஒரு எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரிதான், ஒரியா இருந்தாலும் சரிதான், கவலையா இருந்தாலும் சரிதான், கலக்கமா இருந்தாலும் சரிதான், ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரிதான், நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப என்னன்னே பண்ணணும், கெட் பேக் டு காட், கெட் பேக் டு காட். ஆண்டுட்ட வாங்க, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பொறுப்பு என்ன தெரியுமா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரி பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே உட்கார்ந்துராதீங்க. அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பி அப்படியே உட்கார்ந்துராதீங்க. நோ,
ஆண்டவர் சொல்றார், நீ நாட்கள் கம்மியா இருக்குது, இருக்கிற நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்தணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ ஆக்டிவா நீ இருக்க முடியும், காலேஜ்ல இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீ எனக்காக நீ ஒண்ணும் செய்ய முடியாது, காலேஜ்ல ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னும் நிறைய பேருக்கு ஏஜ் ஆயிட்டே இருக்குது, மிட் ஏஜ் வந்துட்டோம் சில பேர். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம்லாம் ரொம்ப ஓட முடியாது. இருக்கிற நாட்கள்ல நீ கவனமா இருக்கணும். சிஸ்டமேட்டிக் பிளானிங் ஆஃப் யுவர் டாஸ்க். நம்மளுடைய பொறுப்புகள் என்ன? பிளான் பண்ணணும். ஆங்ஸைட்டியை குறைக்கிறது எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, பிளான்டு லைஃப். ஓரளவுக்கு நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு பிளான் பண்ணணும். வீக்லி ஷெட்யூல் இருக்கணும். வாரம் நான் எங்க போறேன், என்னென்ன ப்ரேயர்ஸ் எனக்கு இருக்குது, என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது. மந்த்லி ஒரு பிளான் போடணும், வீக்லி பிளான் இருக்கணும். செகண்ட் சண்டே நம்மளுக்கு ப்ரேயர் இருக்குது, செகண்ட் சாட்டர்டே ப்ரேயர் இருக்குது, செகண்ட் சண்டே நம்மளுக்கு மினிஸ்ட்ரி இருக்குது, ஃபர்ஸ்ட் சண்டே காஸ்பல் இருக்குது, ஃபோர்த் சண்டே வில்லேஜ் மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் a monthly பிளான் இருக்கணும். அண்ட் என்னோட அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நான் இந்த நாளுக்குள்ள முடிச்சாதான் நான் போக முடியும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏன் வரல பிரதர் மினிஸ்ட்ரிக்கு? ஒர்க் இருந்துச்சுண்ணே, எனக்கு எக்ஸாம் இருந்துச்சுண்ணே, நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சுண்ணே, அதனாலதான் என்னால வர முடியல. ரொம்ப லாஜிக்கலா தோணும். பட் தட்ஸ் நாட் த ரைட் ப்ரையாரிட்டி. தட்ஸ் நாட் த ரைட் ப்ரையாரிட்டி. Do your best in the wisdom given by God. ரெண்டாவது ஒரு ஆலோசனை என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள்ல, கொடுத்திருக்கிற அறிவுல நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பார். இல்லாததை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறத வச்சு நீங்க யூ ஹேவ் டு டூ யுவர் பெஸ்ட். ஆண்டவர் விரும்புவார். மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிலீவ் இன் தி சாவரன்டி ஆஃப் தி லார்ட். தேவனுடைய ஆளுகையை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைச்சோம்னா, நம்ம பிள்ளை இப்படி இருக்கணும், நம்ம இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம இப்படி போகணும், எல்லாமே என் கையில தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்க. Do your best. ஆண்டு நம்ம லைஃப் நம்ம ஆண்டர் கையில ஒப்பு கொடுத்துட்டோம். நம்மளால சிஸ்டமேட்டிக் நம்ம சுறுசுறுப்பா பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா ஆண்டவர் கொடுத்துற ஞானத்துல நம்ம செயல்படணும். ஆதர் போக ஆண்டவருடைய அநாதி திட்டத்துக்கு நீ முழுமையாய் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே, லெட் whatever may be the outcome, I will take it. I have done my best and let me leave the rest to God அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறது. நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு தேவையில்லாத ஒரீஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் தேவனுடைய ஜனமே. அது மாத்திரமல்ல, லெசன் நம்பர் 4 நீங்க பாத்தீங்கன்னா 28-29 அந்த வசனங்கள்ல 28-29ல உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூட்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஆண்டு என்ன சொல்றாரு, டோன்ட் லேபர் அன்னெசரிலி. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணும் தான், ஆனா தேவையில்லாத ஒர்க் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க இது ரெண்டுக்கும். ஹார்ட் ஒர்க், ஒர்க்கிங் ஹார்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் unnecessary ஒர்க்ஸ். unnecessary ஒர்க்ஸ். நீங்க உங்க லைஃப்ல அந்த ஒரீஸ் நிறைய இருந்துச்சு, கவலை கலக்கம் நிறைய இருந்துச்சுன்னா, தேவையில்லாத நிறைய காரியங்கள் எடுத்து பண்ணிட்டு இருப்போம் நம்ம. ஐயோ எனக்கு பணம் வந்துடும், பணம் வேணும், அதனால எக்ஸ்ட்ரா எனக்கு அது வேணும், இது நடந்துடக்கூடாது, அதனால நான் அப்படி பண்ணிடுவேன் சொல்றாரு. கன்சிடர் தி லிலிஸ். அது ரொம்ப அழகா இருக்குது. சாலமோன் கூட அவ்வளவு மகிமை நான் கொடுத்தது கிடையாது. நான் அந்த செடிகளுக்கு நான் கொடுக்குறேன், காட்டு புஷ்பங்களுக்கு நான் கொடுக்குறேன் மகிமை, நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. 5வது லெசன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 30வது வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Of little faith. Worrying shows that we have little faith. நம்ம ரொம்ப ஒரி பண்றோமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சின்ன விசுவாசம் தான் இருக்கு, விசுவாசத்துல இன்னும் பலப்படலன்னு அர்த்தம். ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் நோடு கூட இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன், ஆண்டு சமூகம் என்பது முன்பாக சொல்லுகிறது,
எக்ஸாமை குறிச்சு நான் பயப்பட மாட்டேன். என் பிள்ளைங்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அவரோட திருமண காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எதிர்காலத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். வேலை பழுவை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு எதிராக ஜனங்கள் வர்றாங்க, அந்த ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு போதும், அவருடைய சமூகம் எனக்கு போதும், அவருடைய அபிஷேகம் எனக்கு போதும், அவருடைய வசனம் எனக்கு போதும், அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு போதும், அவருடைய வல்லமை எனக்கு போதும், அவருடைய ஊழியங்கள் எனக்கு போதும், அவருடைய அழைப்பு எனக்கு போதும் சொல்லி you have to keep going my beloved, keep going. ஆண்டவர் உங்களை முன்னேறி போக சொல்லுகிறார். Oh, you have little faith. ஏன் கவலை, தேவையில்லாத கவலைப்பட்டு இருக்கின்றார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, 6வது லெசன் பாருங்க. do not speak worry. 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். சோ அது நம்ம பேசக்கூடாது. இங்கிலீஷ்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது இல்லையா? therefore do not be anxious saying. அதாவது நம்ம வார்த்தைகள்ல அந்த ஒரிய ஐயோ என்ன பண்ண தெரியல, அது ஆண்டு அறியாதவன் சொல்ற வார்த்தை. நாம எப்படி முடிக்கணும், அண்ணா பண்ண தெரியல, இப்படி ஆயிடுச்சு. ஆண்டு நடத்துவார் பிரதர், நடத்துவார். ஐயோ அப்படி ஆயிடுச்சு கிடையாது, ஆண்டு நடத்துவார். ஆண்டவர் சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிறார். அவர் என்னை கைவிட்டதே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் என்னை கைவிட்டதே கிடையாது. அவர் நடத்துவார். அப்படி முடிக்கணும் நம்ம. Don't never speak worry. இது இன்னும் உங்களுக்கு இன்னும் நீ உங்க விசுவாசத்தை கீழே போயிட்டே இருப்பீங்க. விசுவாசத்துல பலப்படணுமா? விசுவாச வார்த்தைகள், வசனத்தை நீங்க சொல்லி பழகணும், வசனத்தை பேசி பழகணும். ஆண்டவர் எது சொல்லிட்டாருப்பா, இதை கொஞ்சம் கவலைப்படாதுன்னு. நான் எதை கவலைப்படணும்? ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். லிங்கரிங் வரிஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஒரு விஷயம், ஒரு காரியத்தை குறித்ததான அந்த கலக்கம் தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கும். நிறைய பேருக்கு பல வருஷங்களா இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு லேண்ட் இஷ்யூவா இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபேமிலி ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம். அது மனசுல அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். அது அப்படியே ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிடும். பாருங்க, ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிடும். இன்னைக்கு அதற்காக நம்ம விசேஷமா ஜெபிக்க போறோம். விசேஷமா ஜெபம் பண்ண சொல்றாரு. உங்கள சிலர் இந்த லிங்கரிங் வரிஸ் இருக்குது. தொடர்ச்சியா ஒரு சில காரியங்கள் உங்க இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது. உலக கவலைகள் அழுத்துமானால் நம்ம பலனற்றவர்களாயிரும். ஊழியம் செய்யறதுக்கு இஷ்டம் இருக்காது, ஜெபம் பண்றதுக்கு இஷ்டம் இருக்காது. நம்ம கவலையே பெருசா தோணிக்கிட்டே இருக்கும். இந்த கவலை இதெல்லாம் அந்த ஆண்டு வெளிவான்னு சொல்றார். எண்ணுகத்தை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார். எண்ணுகத்தை நீ ஏற்றுக்கொள். 7வது லெசன். ஃபாதர் நோஸ் ஆல் our needs. பிதாவாகிய தேவன் எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க சார் இது எல்லாத்தையும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேடிட்டு இருக்கிறியா? என்ன பரிதாபம். ஆண்டவரே, நான் உண்மைதான் தேடுவேன், இந்த உலகத்தின் தேவைகளை அல்லன்னு சொல்லி நீ இப்பொழுது ஒரு பேசிக் கமிட்மெண்ட் நீங்க வாங்க. அஞ்ஞானிகளை போல, ஆண்டு அறியாதவர்களை போல நீ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பாருங்க. ஒன்னும் வித்தியாசம் கிடையாது, ஒரு வித்தியாசம் கிடையாது. அவன் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறான், நம்மளும் வேலை தேடி அலையிறனா சொல்லல, வேலைதான் வாழ்க்கைன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறான். படிப்பு தான் வாழ்க்கைன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க அஞ்ஞானிகள். நம்மளுக்கும் அதே மாதிரிதான், டியூஷன் போகணும், இதோ போகணும், படிப்பு தான் ஏன் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. ஏதாச்சும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? படிப்புலாம் 2வது தான்டா, நீ ஆண்டவரை தெரிந்து கொடுத்துக்கோடா, ஆண்டவரை பிடிச்சுக்கோ. நீ படிப்புல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வசனம் ஒரு 50 வசனம் நீ மனப்பாடம் பண்ணு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோமா? வசனத்தை மனப்பாடம் பண்ணாதான் மித்ததெல்லாம் தானா மனம் பண்ண முடியும். சொல்றதுக்கு பயப்படும். ஏன் பிள்ளைங்களுக்கு எதை நம்ம ஊட்டி வளர்க்கிறோம்? அஞ்ஞானிகளை போல வளர்த்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். 8வது லெசன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் கிங்டம் பிசினஸ். ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படி க்ளோஸ் பண்றாரு பாத்தீங்களா? சரி சார், நான் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு டேஸ்ல வந்துட்டார் ஆண்டவர். முதலாவது தேவனுடைய முதலாவதுன்னு சொல்றத கடைசியா சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை அப்படியே நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவையில்லாம நீ கவலைப்பட்டு இருக்காத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு.
ஆண்டவர் உனக்கு தேவையான ஞானத்தை கொடுக்க போகிறார். தேவையான ஞானத்தை கொடுக்க போகிறார். எக்ஸாமுக்காக கிளஸ்டர் கட்டடிக்காதீங்க. எக்ஸாமுக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டடிக்காதீங்க. முதல்ல பிளான் பண்ணி சஃபிஷியண்டா பிளான் பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை நான் ஒரு காலமும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்ற கமிட்மெண்ட்டுக்கு வாங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை நம்பி இந்த பரம ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பரம ஊழியத்தை கொடுக்க போகிறார். எக்ஸாமே நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு. எக்ஸாம் மாத்திரம் இல்லை, ஃபேமிலி. சில பேருக்கு ஃபேமிலின்னா வரவே மாட்டாங்க, அவ்வளவுதான். ஃபேமிலிலாம் கோணிச்சு எல்லாம் சேர்ந்துதான் போகணும். ஃபேமிலி நான் குறைச்சு நான் சொல்லலை. பட் ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் தேடுங்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே மனப்பாட வசனம் இந்த வாரம் போட்டிருக்கேன். அது என்ன மனப்பாட வசனம் போட்டிருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அந்த திருப்பி நம்ம எல்லாத்தையும் இதை ரிவ்யூ பண்ண போறோம். இன்னொருத்த டீமுக்கு நீங்க எல்லாம் டீச் பண்ண போறீங்க. அந்த மனப்பாட வசனம் ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான அந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலி ஆண்டவர் சூப்பர் சஜஷனோட ஆண்டவர் இந்த சர்மனை முடிக்கிறாரு. Live one day at a time. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். Live one day at a time. அப்ப நாளைக்கு நான் ஒரு நாள் இருக்குது, சண்டே இருக்குது, நாளைக்கு உள்ள நாள் எனக்கு ஒரு பிளஸிங்கான நாளா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஃபோக்கஸ் ஆன் த டே, ஃபோக்கஸ் ஆன் ஒன் டே. ஆண்டவரே நாளைக்கு எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் இன்னைக்கு நைட்டு சீக்கிரம் பெட்டுக்கு போகணும். எனக்கு இன்னைக்கு நைட்டு சீக்கிரம் பெட்டுக்கு போகிற எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நைட்டு நான் பெட்டுக்கு போகணும்னா இன்னைக்கு நைட்டு உட்காந்து நான் மொபைல் நோண்ட கூடாது. பெட்ல மொபைல் இருக்கக்கூடாது. தூக்கத்தை கெடுக்கிறது தான் பிசாசினுடைய ஒரு பெரிய ஏன் ஆங்ஸைட்டி இன்னைக்கு கூடி இருக்குது லாக்டவுன்ல? பிகாஸ் மொபைல் பெட்டுக்கு வந்துருச்சு. நைட்டு அங்கே தூக்கத்தை கெடுத்து மைண்ட கரப்ட் பண்ணதுனால, தூக்கம் இல்லாதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டி கூடிட்டு இருக்குது. நைட்டு வீடியோ வியூ பண்ணிட்டு தூங்குற பழக்கத்தை நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு ஒஸ்ட் கேஸ்ல ஏதோ ஒரு நல்ல பாட்டு, தூரமா பாட்டு போட்டுட்டு அப்படியே தூங்கலாம், இல்ல மெசேஜ் கேட்டுட்டு அப்படியே தூங்கலாம். ஒஸ்ட் கேஸ்ல அதுவும் நான் சொல்றது. இல்லைன்னா பெஸ்ட் என்ன அப்படின்னா, நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே நல்ல ஒரு டீப் ஸ்லீப் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஏன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை குறிச்சு நான் ரொம்ப பேசல, வசனங்கள் இருக்குது. நல்லா தூங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா அதிகாலையில எந்திரிச்சு துதிச்சு ஆண்டவர சமூகத்துல பாட்டு பாடி, ஆண்டவரை இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி காலையிலே ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயமாக மாற்றுவாராக. கடைசியாக ஒரே ஒரு ஆலோசனை, பிலிப்பியர் 4:6-7 என்ன இருக்கு தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சமாதான கட்டு அப்படியே அந்த தேவ சமாதானம், எல்லா புத்தி கெட்டாத அந்த சமாதானம் நம்மளை காத்து கொள்ளணும்னா இந்த 2 காரியங்களை நீங்க பண்ணியே ஆகணும். 2 ஆஸ்பெக்ட் பாத்தீங்களா? Don't be anxious about anything, pray for everything. Anxious for nothing, be anxious for nothing, pray for everything. ஒன்றுக்கு குறிச்சு கவலைப்படாம, கவலை வர்ற அந்த நேரத்துல தான் you pray immediately. உடனே ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு கவலைகளையும் பிரேயர் குறிப்பா மாத்திக்கிட்டே இருக்க பழகுங்க ஆத்மாவுல. ஐயோ அப்படி நம்ம கேள்விப்படணும் ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க ராஜா, அந்த நபரை நீங்க தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த காரியம் உங்களுக்கு இப்ப ரொம்ப இருதயத்துல அழுத்துதோ அந்த காரியத்துக்காக நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். ஏதோ ஒரு காரியம், 2 காரியம், அந்த காரியத்தை நிறைஞ்ச உடனே ஒரு பெரிய மன அழுத்தம், சமாதானத்தை இழந்து போகிறீங்க. சரியா தூக்கம் இல்லைன்னா எனக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம நோக்கி பார்க்கிறோம்.
நோக்கி பார்க்கிறோம். எந்த கவலையா இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஒரு வேறு ஆண்டவரே வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் தேவை, வாழ்க்கை குறித்ததான கண்ணோட்டம் தேவைன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது இன்றைய தினத்தை முழுமையாக வாழணும்னு சொல்லி நீங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. தேவையில்லாத கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நான் இந்த சமூகத்துல வருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில தேவையில்லாத கவலைகள் வேண்டாம். ஹல்லேலூயா. பாரமான யாவற்றையும் ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டுன்னு சொல்ல வசனத்தின் பிரகாரமாக இந்த பாரங்கள் இன்றோடு கூட அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைங்களை குறித்ததான பாரங்கள் ஆண்டவர் எடுத்துக் கொள்வீராக. எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் படிப்பை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த பிஜி படிக்கணுமா வேண்டாமான்ற டெசிஷன் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என் எதிர்காலத்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. மேரேஜ் ஆண்டு கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஊழியத்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இது எப்படி நடக்குமோ, என்ன செய்யணுமோ, எப்படி நடக்குமோன்னு சொல்லி நான் இன்னுமே கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறீர் என்று என்னோடு கூட இன்னைக்கு இடைப்பட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவையில்லாத கவலையின் மூலமாக தலைவலி, நிறைய பேருக்கு தலைவலி, தேவையில்லாத தலைவலி, எல்லா தூக்கமின்மைகள், ஹல்லேலூயா, ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் சத்துரு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு சமாதானம் கடந்து வருவதாக. இப்பொழுது உங்களுக்கு கவலையா இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டு சமூகத்துல சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே எனக்கு எக்ஸாமை குறித்து கவலையா இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே நான் இன்டிசிப்ளினா இருக்கிறது குறித்து கவலையா இருக்குது, ஆண்டவரே என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து கவலையா இருக்கிறது, காலையில எந்திரிக்க முடியல அதை குறித்து கவலையா இருக்கிறது, நிறைய ஜெபம் பண்ண முடியல அதற்கு குறித்து கவலையா இருக்குது. ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே என்னால பரிசுத்தமா வாழ முடியல அதற்கு குறித்து எனக்கு கவலையா இருக்குது. ஆண்டவரே உமக்காக செயல்படணும்னு நினைக்கிறேன், இந்த பாவத்தெல்லாம் விடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல அதை குறித்து கவலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிரசன்னம் இடத்துல கடந்து வருவதாக. விடுதலை ஆவியானவர் இப்பொழுது 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 அந்த ஆரங்களை அகன்று போவதாக என்று சொல்லி கடலை கொடுக்கிறேன். ஒரே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெயமாய் நடத்துவீராக. இந்த பிள்ளைங்களெல்லாம் நீர் உருவாக்குங்க ராஜா, தலைவராக உருவாக்குங்க. இவர்கள் மூலமா இன்னொரு கூட்ட வாலிபர்கள் சந்திக்கப்படுவார்களாக. தாவே உள்ள என்று நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.